வணக்கம். திமுகவில் கொத்தாக இணையும் 6 அதிமுகவின் பெருந்தலைகள். அதிர்ச்சியின் உச்சத்தில் எடப்பாடி பழனிசாமி. அப்படி திமுகவில் இணைய உள்ள அந்த 6 அதிமுகவின் பெருந்தலைகள் யார் யார் என்பது பற்றிய முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 7 மாதங்கள் இருக்கக்கூடிய நிலையில் தற்போது தமிழ்நாடு அரசியல் களம் சூடுபிடித்து விட்டது. முக்கியமாக தேர்தல் பிரச்சாரத்தை ஒரு பக்கம் ஆரம்பித்துள்ள எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மறுபுறம் திமுகவிற்கு எதிரான மெகா கூட்டணி ஒன்றை உருவாக்க முயற்சிகள் மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் அதிமுக தேர்தலுக்கு 9 மாதங்களுக்கு முன்பாகவே பாஜகவுடன் கூட்டணி என்று அறிவித்துவிட்டது. ஆனால் அதிமுக பாஜகவோடு கூட்டணி வைத்த விவகாரத்தில் அதிமுகவிற்குள்ளேயே சலசலப்பு ஏற்பட்டுள்ளது. அதன்படி ஏற்கனவே ஒரு சில முக்கிய புள்ளிகள் அதிமுகவிலிருந்து விலகி திமுகவில் இணைந்துவிட்டனர். தற்போது அதிமுகவின் பெரும்புள்ளியாக இருந்த செங்கோட்டையனும் போர்க்கொடி தூக்கியுள்ளார். இந்த வரிசையில் மேலும் 6 அதிமுகவின் பெரும்புள்ளிகள் இபிஎஸ் மீது அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது. அந்த வகையில் செங்கோட்டையனை தொடர்ந்து அடுத்தபடியாக அதிமுகவின் முக்கிய புள்ளிகளான தங்கமணி, ராஜேந்திர பாலாஜி, காமராஜ், செல்லூர் ராஜு, மணிகண்டன் ஆகிய முக்கிய புள்ளிகள் அதிமுகவிலிருந்து விலக இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் இவர்களுடன் திமுக தரப்பில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. ஏற்கனவே அதிமுகவிலிருந்து விலகி திமுகவில் இணைந்த முன்னாள் அமைச்சர் அன்வர் ராஜா அவர்களுக்கு திமுகவில் மிக முக்கிய பதவி வழங்கப்பட்டுள்ளது. மேலும் அவருக்கு திமுகவில் முக்கியத்துவமும் கொடுக்கப்பட்டு வருகிறது. இதன் மூலம் அதிமுகவிலிருந்து விலகி திமுகவில் இணையும் முக்கிய புள்ளிகளுக்கு உரிய மரியாதையும் உரிய அங்கீகாரமும் அளிக்கப்படும் என்பதால் மேலும் முக்கிய புள்ளிகள் பலர் திமுகவில் இணையக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதெல்லாம் ஒருபுறம் இருக்க, ஏற்கனவே அதிமுக பாஜகவோடு கூட்டணியிருந்த கட்சிகள் கூட தற்போது இந்த கூட்டணியிலிருந்து விலகி தனித்து நிற்கின்றன. அவர்களும் வரும் காலங்களில் திமுக கூட்டணியில் ஐக்கியமாக கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது அதிமுக பாஜக கூட்டணிக்கு மிகப்பெரிய அளவில் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. அதே சமயம் தமிழ்நாட்டில் ஏற்கனவே வலிமையாக உள்ள திமுக கூட்டணி மேலும் கூடுதல் வலிமையை பெற்று வருகிறது. அதேபோல் திமுகவிற்கு எதிரான கட்சிகள் பிரிந்து கிடப்பதால் திமுகவிற்கு எதிரான வாக்குகள் பிரிந்து செல்ல வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி மிக எளிமையான வெற்றியை பதிவு செய்யும் என்று அரசியல் நோக்கர்கள் கூறி வருகின்றனர். இதன் காரணமாகத்தான் தொடர்ந்து பல்வேறு முக்கிய புள்ளிகளும் பல்வேறு கூட்டணி கட்சிகளும் திமுக கூட்டணி இணைய ஆர்வம் காட்டி வருகின்றனர். அதிமுகவிலிருந்து தற்போது செங்கோட்டையன் அவர்கள் விலகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அடுத்தடுத்து அதிமுகவின் 6 முக்கிய புள்ளிகள் அதிமுகவிலிருந்து விலக இருப்பதாகவும் அவர்கள் திமுகவில் இணைய இருப்பதாகவும் கூறப்படுவது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.